அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் நாம் அதை எடுக்கக்கூடாது, அதுதான் நேரான வழி. நாம் அதை எடுக்கக்கூடாது, அதுதான் நேரான வழி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் நாம் அதை எடுக்கக்கூடாது, அதுதான் நேரான வழி. நாங்கள் ஷாஃபி இமாமையோ அல்லது இமாம் மாலிக்கையோ அல்லது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலையோ அல்லது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இவர்களையோ அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னால் நாங்கள் அதை விட்டு விடுவோம், நாங்கள் அதை விட்டு விடுவோம், நாங்கள் அதை விட்டு விடுவோம். எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் தெளிவாகப்படுகிறதோ அதையே பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் தெளிவாகப்படுகிறதோ அதையே பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றார், அந்த கருத்து தவறாகும். ஷாஃபி இமாம் இவ்வாறு சொல்கின்றார், இந்த கருத்து தவறாக இருக்கிறது. வழிகேடர்கள் வழிகேடர்கள் விரலாட்டுவதில் கருத்து வேறுபாடா, நெஞ்சில் தக்பீர் ஆட்டுவதில் கருத்து வேறுபாடா, தஸ்பீஹ் தொழுகையில் கருத்து வேறுபாடா, வித்ர் குனூத்திலே கருத்து வேறுபாடா, சர்வதேச பிறை லோக்கல் பிறையிலே கருத்து வேறுபாடா, அவர்கள் வழிகேடர்கள். سعد في الجنة سعيد في الجنة